அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைட பத்னி மகிஷ பிராணாபகே ஹரோத்யய கேலா நிர்மித தூம்ரலோச்சனவதே ஹே ஷண்டமுண்டார்த்தனி நிஷேஷிகிருதரத்த பீஜதனுஷே நித்யே நிசும்பாபகே சும்பத் வம்சனி சங்கர துரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே. தனம் தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலாள் அபிராமி கடைக்கண்களே. பூங்குடலாள் அபிராமி கடைக்கண்களே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று ஆனி மாதம் 28ஆம் நாள் மங்களவாரம், சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை, சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதி 12-15 வரை இருக்குது. முருகனுக்கு உகந்த திதி. அடுத்து சப்தமி திதி, அம்பிகைக்கு உகந்த திதி. உத்தர நட்சத்திரம் 4:20 மாலை, பின் அஸ்த நட்சத்திரம். சித்த யோகம், அமிர்த யோகம். இன்று ஃபுல்லாகவே யோகம் நல்லது. ராகு காலம் வெள்ளிக்கிழமை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, குளிகன் 7:30 முதல் 9 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று குருபலன் எப்படி இருக்கிறது, ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று மேஷ ராசிக்கு குருபலன், ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது. மேஷ ராசிக்கு குரு பகவான் 2ல் இருக்கார். ராசிநாதன் 2ல் குருவோட சேர்ந்து இருக்கார். 4ல் சுக்கிரன் புதன் இருக்காங்க. 2 கூட 4ஆம் இடத்துல இருக்காங்க. புதன் 4ல் இருக்கு, சுக்கிரன் 4ல் இருக்கு. நல்ல அமைப்பு. குரு 2ஆம் இடத்தில் இருக்காங்க. இது ஒரு நிறைவான அமைப்பு என்று சொல்லலாம். 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கு, 7ல் யாருமே இல்லை. 9ஆம் இடம் நிறைவாக இருக்கு, அதுலேயும் கிரகங்கள்லாம் யாரும் இல்லை. இப்போ மேஷராசி என்பவர்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்காங்க, 2ஆம் இடத்துல இருக்காங்க. குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் என்பது, அந்த இடத்துல குரு இருப்பது நிறைவான அமைப்பு, நல்ல பலன்கள் எல்லாம் நடைபெறும். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இன்று ராசியில் குரு இருக்கிறதா, ராசியில் செவ்வாய் இருக்கிறது. ஆனால் இந்த ராசியில் இருக்கிற குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கும். என்றாலும் ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும். ஜென்ம குருவே பிரச்சனை உருவாக்குவார். 10ஆவதுக்கு செவ்வாய் வரைக்கு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 3ல் மறைவு. 5ல் கேது. எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். கேது 5ல் இருக்கக்கூடாது. 7ஆம் இடம் குரு பார்த்துறான். 5, 7, 9 குரு பார்த்துறான். குருவுடைய பார்வை பிரமாதமாக இருக்கிறது. பொதுவாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடாது. ஜென்மத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏதாவது உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். ஓராதுக்கு செவ்வாய் வேற ஜென்மத்தில் வந்திருக்கிறார். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். இந்த 12ஆம் இடம் என்பது விரயச்சான். நல்ல விரயங்களாக செய்யுங்கள். நன்மையான விரயம் என்ன, இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம், சுப விரயம் என்று போடும். அது மாதிரி செய்யுங்கள். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 12ஆம் இடம் தேவையில்லாத செலவுகளை எடுத்துவிட ஜாகிரதை நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தசாபதி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்ல பலன் தரும். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க, லாபஸ்தானத்தில் இருக்காங்க. நல்ல இடத்துல, அருமையான இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களெல்லாம் தருவார். குரு பகவான் ஆனால் சனி 8ல் இருக்கார், அட்டம சனி. இருப்பினும் குரு நல்ல இடத்துல இருக்கார். தாமதப்படுத்தி நல்ல விதமாக செய்வார். இந்த சனி பகவான் காரியத்தை தாமதப்படுத்துவார், ஆனால் குரு பகவான் நல்ல விதமாக செஞ்சிருவார் அப்படின்னு நம்ம கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த ஓராண்டுக்கு நல்ல பலன் என்று சொல்லலாம்.
அடுத்து சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் 10ல் இருக்கார். 10ல் குரு பவுசை குறைப்பார். பவுசு என்றால் என்ன என்று கேட்டால் நல்ல நிலைமையை குறைச்சி காட்டுவான்னு சொல்லுவாங்க. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் வர்ற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. வேலை பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பணிவாக நடந்து கொள்ளுங்கள். ஓராண்டு 10 மாதம் தான், ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏற்று பேசிடாதீங்க. அதாவது என்ன பண்ணுவான்னா பவுசை குறைப்பான். பவுசு என்றால் நல்ல நிலைமையை குறைத்து காட்டுவான். அப்படின்னா கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி ஒரு நிலையை பண்ணிடுவான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தவறு செய்யாட்டா கூட சரி சரி என்று அனுசரித்து போங்கள். கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நாள். குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல நாள், நல்லதே நடக்கும். ஆனால் செவ்வாய் போய் 9ல் இருக்கார். ஆனால் குருவோட சேர்ந்து இருக்கிறார். நல்லது. 10ல் சூரியன் இருக்கிறார். தொழிற்சான பிரமாதமாக இருக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தார். நல்ல வாய்ப்பு, வேலைகள்லாம் நல்ல வாய்ப்பு என்று சொல்லலாம். அது ஒரு அமைப்பு. இது ஆணி வரை அந்த 10ஆம் இடத்துல இருப்பார். ஆடி மாதம் சூரியன் கடத்துக்கு வந்துடுவார். கன்னி ராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். ஆனால் ராசியில் கேது இருக்கு. குழப்பமான ஒரு நிலை. குழப்பாமல் எதையும் செய்யுங்கள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும். அன்பு சார்ந்த துளாராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். அஷ்டம குரு என்று சொல்வார். இந்த குரு பகவான் என்ன செய்வார்னா காரியங்களை தடைப்படுத்துவார். உங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டார். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். 1 2 3 4 5 6. ராகு 6ல் இருக்கு. இந்த 6ல் இருக்க ராகு உங்களை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுவார். அது ஒரு பெரிய நிறைவு. கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 6ல், துளாராசி என்பவர்களுக்கு ராகு பகவான் 6ல். இவர் 2 ராசிக்கும் இந்த 2 கிரகங்களும் பலமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அமைப்பு. அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த குரு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ராசிநாதன் 7ல், அதுவும் சிரமம். அதனால் குரு 7ஆம் இடத்துல வந்துக்கிட்டு நல்லதை செய்வார். இந்த 10 மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல நேரம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நாள். 7ரை சனியுடைய தாக்கம் முடிந்தது. ஆனால் 4ல் குரு இருக்கார். சனி பகவான் 3ல் இருக்கார். அவர் என்ன 2 வருஷம் அந்த 3ஆம் இடத்துல இருப்பார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்லாம் தருவார். ராகு 1 வருஷத்துக்கு இந்த 4ல் இருப்பார். இது 2 இந்த ஓராண்டுக்கு உங்களுக்கு அருமையான பலன்களே தருவார். தனுசு ராசி அன்பர்களுக்கு கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7ரை சனியுடைய தாக்கம் நடக்கிறது. இந்த 7ரை பகவானுடைய காலம் உங்களுக்கு என்ன மகர ராசிக்கு 2 ஆண்டுகள் இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். கழிவு நேரம். அவரவர்கள் வயதுக்கு தகவடைய முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று இதெல்லாம் வருவார்கள். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். நல்லது செய்வார். அன்பான கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ஜென்ம சனி. இன்னும் 5 ஆண்டுகள் இந்த ஜென்ம சனி இருக்கிறது. ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிவாருடைய தாக்கம் 5 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த ஜென்மச்சனி என்பது உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் உண்டு வரும். கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகும். ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் என்ன 10 மாதத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மீனராசி என்பவர்களே உங்களுக்கும் 7ரை சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அவர்கள் வயதுக்கு தக்கபடிய முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று என்றெல்லாம் சொல்வார்கள். ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது ஒவ்வொருத்தருடைய ஒரு கருத்துக்கள் ஒரு விதமாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இந்த 7ரை சனியுடைய காலம் இருக்கின்ற காலத்தில் ரொம்ப சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் நமக்கு. அதுக்காக துவண்டு விடாதீர்கள். சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செய்து வாருங்கள். எள்ளு தீபம் ஏற்றுங்கள். என்றால் வன்னி பத்திரத்தால் அர்ச்சை பண்ணுங்கள். வன்னி மரம் கிடைத்தால் வாங்கி பயிர் செய்யுங்கள். கோவிலில் நந்தவனத்தில் வைங்க. ரொம்ப நல்ல பலன் தரும். சனிக்கிழமை தோறும் காக்காய்க்கு அன்னம் வைத்து சாப்பிடுங்கள். சனி பகவானுடைய சோஸ்திரமான கோளறு திருப்பத்தியை பாராயணம் செய்யுங்கள். வேறு தோழி பொங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல விட தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்தர் உடவே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாங்கு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. 11 பாடல் ஞான சம்பந்தர் பாடல்.
நாளும் கோலும் அடியாரை வந்து வினை செய்யும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நிவர்த்தி பண்ணுகிறார். அருமையான பாடல் அது. இந்த 11 பாடலையும் நீங்கள் பாராயணம் செய்தால் இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வரலாம். தினசரி நம்மளால் பாராயணம் பண்ண முடியாட்டாலும் சனிக்கிழமை தோறும் காலை மாலை 2 வேளையும் பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நல்லது நடக்கும், இறை வழிபாடு செய்யுங்கள் என்று நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கருத்து வந்து பகிர்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு இந்த வயதான காலத்தில் ஒரு பெரிய அரிய வாய்ப்பு இந்த இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த இறைய அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அது என்ன வாய்ப்பு என்று சொன்னால், இந்த காளையார் கோவிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் மாராத்தூர் என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே ஒரு சிவாலயம் இருக்கிறது. அந்த சிவாலயத்திலே அந்த சிவனுக்கு பணி செய்கின்ற மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். அது வந்து என்னுடைய மகளுடைய கோவில். மருமகன் அந்த வெளிநாட்டுக்கு சென்றுட்டார். அதனால இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். நான் வந்து இந்த இறைவனுக்கு நான் காலையில் 8 மணிக்குள்ளே அந்த கோவில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோவில் யார் வழிபட்ட ஸ்தலம் என்றால் மூர்த்தி நாயனார் என்று ஒருவர் வழிபட்டிருக்கிறார். 63 நாயன்மார்களில் மூர்த்தி நாயனார் என்று ஒருவர், முருகன் நாயனார் என்று ஒருவர். இவங்க 2 பேருக்கும் இங்கே விக்கிரகம் இருக்குது. அந்த அவருடைய வரலாறு புதிதாக முழுமையாக இன்னும் தெரியவில்லை. அதை எப்படியாவது எடுத்துடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த மூர்த்தி நாயனார் என்பவர் அவருடைய பணி என்னவென்று கேட்டிங்கன்னா, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சந்தனம் அரைத்து கொடுப்பது தான் அவருடைய பணி. தினம் 2 காலத்துக்கும் சுவாமிக்கு பூஜைக்கு வந்து சந்தனம் அரைத்து கொடுப்பது. அந்த நாட்டை ஆண்ட மன்னன் வந்து நாத்தியன். அவன் வந்து சந்தன கட்டையை விற்கக்கூடாது அப்படின்னு கடைக்கெல்லாம் தடை போட்டுட்டான். ஒரு நாள் சந்தன கட்டையே கிடைக்கல. இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த முழங்கையை வைத்து சந்தனக்கல்லில் வச்சு அரைச்சார். ரத்த விளாட ஓடுகிறது. உடனே இறைவன் வந்து மூர்த்தி நாயனாரை காட்சி கொடுத்து, அப்பா நிறுத்து போகிறோம், நீ வந்து நாளை முதல் இந்த பாண்டி நாட்டுக்கு மன்னனாக போகிறாய். இந்த பாண்டி நாட்டு மன்னன் இன்று இறந்து விடுவான். அவனுக்கு பிறகு நீ தான் இந்த நாட்டுடைய மன்னர் என்று கூறி மறைந்திருக்கிறார். அந்த சாயந்தரமே அந்த மன்னன் இறந்து விட்டான். அந்த மன்னனுக்கு வாரிசு இல்லை. அதனால் அந்த காலத்தில் வாரிசு இல்லை என்றால் ஒரு வழக்கம் உண்டு. யானை கையில் மாலையை கொடுத்து அந்த யானை யாருக்கு மாலை கொடுக்கின்றதோ அவர்கள் அந்த நாட்டு மன்னன் ஆவார்கள். அதுபடி இவர் கோயிலை விட்டு மூர்த்தி நாயனார் வெளியில் வர்றார், மீனாட்சி கோயிலை விட்டு. அப்பொழுது அந்த யானை வந்து இவர் கழுத்தில் அந்த மாலையை போடுகிறது. உடனே அவரை கூட்டின்னு போய் மன்னனாக்கி விட்டார்கள். அந்த மூர்த்தி நாயனார் மன்னனாக ஆண்டு வந்தார். ஆனால் அவர் எப்படி மன்னனாக ஆண்டு வந்தார் என்றால், சிவனடியார் தோற்றத்திலே ஆண்டு வந்தார். மன்னனுக்குடைய ஒரு தர்பாரில் அவரை ஆட்சி பண்ணலை. சிவனடியாரை எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அவர் ஆட்சி செய்து அந்த அந்த காலத்தில் தான் இந்த ஊரில் இந்த சிவாலயம் தோண்டி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய விக்கிரகம் இந்த ஆலயத்தில் இருக்கிறதுனால் அது ஒரு பெரிய 2 நாயன்மார்கள் இருக்காங்க. மூர்த்தி நாயனார், முருகன் நாயனார். இவர் 2 இறைப்பணி செய்த 63 நாயன்மார்கள் 2 பேர். அதனால் அந்த அப்பரும் அந்த சுவாமிக்கு பேர் சத்தியவாகீஸ்வர், அம்பாளுக்கு பேர் சவுந்தரநாயகி. அப்பெரும்பை வாய்ந்த இந்த இறைவனுக்கு பணி செய்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு இந்த வயதில் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நான் ஏதோ கொஞ்சம் தூரம் புண்ணியம் செய்திருப்பேன் என்று எண்ணுகிறேன். அதனால் அன்பர்கள் எல்லோரும் வாய்ப்பு இருந்தால் இந்த இறைவனை வந்து தரிசனம் செய்து அந்த இறைவனுடைய அருளை பெற்று எல்லா நலன்களும் பெறணும். இந்த மூர்த்தி நாயனார் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறார். அதனால் இது ஒரு நகரத்தில் இருந்தால் அதனுடைய சிறப்பு வேறு, கிராமத்தில் இருப்பதனால இன்னும் மக்களுக்கு அதனுடைய சிறப்புகள் சரியாக கிடைக்கவில்லை. ஆகவே இது யாராவது விருப்பம் இருக்கிறவர்கள் இந்த ஆலயத்துக்கு வரலாம். காளையார் கோவிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வண்டி பஸ்ஸு வந்து அடிக்கடி இருக்குது. ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு ஒருவான காளையார் கோவிலிருந்து சிவகங்கையிலேருந்து பஸ்ஸு வருகிறது. அந்த இறைவன் வந்து சத்தியவாகீஸ்வர், சவுந்தரநாயகி அம்பிகை அருமையான காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த எல்லா அன்பர்களும் இந்த இறைவனை வந்து தரிசனம் செய்து
அந்த இறைப்பணி செய்து அந்த சத்தியவாகி சௌந்தரநாயகி அருளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அந்த சௌந்தரநாயகி உடனாய சத்தியவாகீஸ்வரை பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.